ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த காணொளியில் நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரிங்க்ஸுக்கு அடிக்ட் ஆனவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது வந்து ட்ரிங்க்ஸ் குடிக்கிற எல்லார்ட்டையும் நான் வந்து சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது வந்து நீங்கள் ட்ரிங்க்ஸுக்கு செலவு பண்ணுற காசை வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃப்ரூட்ஸ் வாங்கி சாப்பிட்றதா இருக்கலாம், ஒரு நட்ஸ் வாங்கி சாப்பிட்றதா இருக்கலாம். அந்த மாதிரி விஷயத்தில் வந்து அந்த மாதிரி விஷயத்தில் வந்து உங்களை நீங்கள் ஈடுபடுத்திக்கணும். அதாவது வந்து இப்போ பாய்ஸ் தான் வந்து மேக்ஸிமம் குடிக்கிறாங்க. இப்போ அவங்கலாம் வந்து என்ன பண்ணுறது, அவங்க தான் வந்து குடும்பத்தை வந்து அவங்க தான் பார்த்துக்கணும். குடும்பத்தை வந்து அவங்க தான் பார்த்துக்கணும் அப்படின்ற நிலைமையில அவங்க இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப அதாவது ஒண்ணு சொல்லுவாங்க, நம்ம நல்லா இருந்தா தான் நம்மள சுத்தி இருக்கவங்கள வந்து நம்ம நல்லா பார்த்துக்க முடியும்னு சொல்லுவாங்க. அதனால ஆ அதனால வந்து அவங்க வந்து பிள்ளைங்களுக்கு வந்து எத்தனையோ எத்தனையோ பேர் வந்து இப்போ காசு கட்ட இருக்காங்க. காசு அதாவது வந்து படிப்புக்கு வந்து காசு கட்ட முடியாம செய்யாம இருக்கிறாங்க. எவ்வளோ பேர் வந்து எவ்வளோ பேர் வந்து அந்த காசு ஒவ்வொரு ரூ. 1னாலும் அது எவ்வளோ ஒரு மதிப்பானது அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்களுக்கு மட்டும் தான் அது வந்து தெரியும். அது நீங்க தான் செலவழிக்கிறீங்க, நீங்க தான் சம்பாதிக்கிறீங்க, இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலுமே என்ன அப்படின்னா, அதாவது வந்து குடிக்காம செய்யாம ஒரு ஃப்ரூட்ஸ் வாங்கி சாப்பிடுங்க, ஒரு நட்ஸ் வாங்கி சாப்பிடுங்க, அல்லது குழந்தைங்களுக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கி கொடுங்க. இப்போல்லாம் வந்து குடிச்சிட்டு வந்து அடிக்கிறது, செய்கிறது அந்த மாதிரி வந்து காலம் வந்து ரொம்ப மாறிப்போச்சு. இப்போ எதுக்காக இப்படி குடிக்கிறாங்க, எதுக்காக குடிக்கிறாங்க, எதுக்காக அடிக்கிறாங்கன்னே தெரியல. அந்தளவுக்கு வந்து இதாகி போயிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா, மறுபடியும் நான் சொல்கிறேன், அந்த குடியை வந்து தயவு செஞ்சு விட்டுருங்க. அதாவது வந்து இந்த அடிக்ஷன் கில்லர் இந்த மாதிரி இருக்கிறது, ஏதோ ஒரு மருந்து வாங்கி சாப்பிட்டுட்டு அதெல்லாம் வந்து விட்டுருங்க. உங்கள் குடும்பத்துக்கு தான் நல்லது. அதாவது வந்து ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கிறவர் அவர் நல்லா இல்லை, திடீர்னு அவர் இறந்துட்டாரு, திடீர்னு வந்து இந்த குடும்பத் தலைவர் வந்து இறந்துட்டாரு அப்படின்னா, அவங்கள வந்து யார் பார்த்துக்குவாங்க? யார் பார்த்துக்குவாங்க? என்ன பண்ண முடியும்? இப்போ ரொம்ப சீக்கிரமே இறந்துட்டாங்கன்னா என்ன செய்ய முடியும்? நல்லா இருக்கும்போதே ஒரு நல்லது கெட்டது சொல்லிக் கொடுத்து, இப்படி தான் வேலைக்கு போகணும், இப்படி தான் இங்கே தான் போகணும், இங்கே போகணும், இங்கே வரணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து அந்த பெண்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் நீங்கள். அது திடீர் மரணமே ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுதோ, ஏதோ ஒரு திடீர் மரணம் ஏதோ ஒன்று ஆகுது அப்படின்றப்ப என்ன பண்ணணும், நம்மளால் வந்து ஒன்றுமே செய்ய முடியாது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம இருக்கிற வரைக்கும், நம்ம வந்து இந்த உலகத்தில் இருக்க வரைக்கும் நமக்கு வந்து எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாமல் இருக்கிறது கொஞ்ச நாட்கள் வந்து சந்தோஷமாக நம்ம வந்து இருக்கணும். ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் நம்மளுக்கு தான் நல்லது. நம்ம நல்லா இருந்தோம், நல்லா சிரித்தோன்னா நம்ம உடம்புக்கு மனசுக்கும் தான் நல்லது. அதனால் குடும்பத் தலைவராக இருந்துட்டு நீங்கள் வந்து குடிக்காதீங்க, செய்யாதீங்க. அதாவது வந்து அடுத்து வந்து என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு அப்பா வந்து தண்ணி அடிக்கிறாருன்னா மகனும் தண்ணி அடிப்பான். அப்பா வந்து அவனுக்கு தெரியாமல் தண்ணி அடிக்கிறாரோ, தெரிஞ்சு தண்ணி அடிக்கிறாரோ, அவர் தெரிஞ்சு தண்ணி அடித்தாருன்னா அவனும் சேர்ந்து வந்து அடிப்பான். இந்த மாதிரி குடும்பங்களும் இருக்குது. இந்த மாதிரி பிள்ளைகள் அப்பா பிள்ளை இந்த மாதிரி இருக்காங்க. அப்பா வந்து தண்ணி அடிப்பார், அதை பார்த்துட்டு மகனும் தண்ணி அடிப்பான். ஏன் நீங்கள் வந்து அதாவது பேரண்ட்ஸ் வந்து எப்போவுமே வந்து பேரண்ட்ஸ் மட்டும் இல்லை, வந்து நம்மளுக்கு நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ஒரு தேவையில்லாத விஷயத்த நம்ம பண்ணியிருக்கக்கூடாது. நம்மளே மிஸ்டேக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு வந்து நம்மளால் அட்வைஸ் பண்ண முடியாது. நம்ம வந்து எப்போ மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம வந்து கரெக்டாக இருக்கும் பொழுது, நம்ம வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும் பொழுது மட்டும்தான் இன்னொருத்தருக்கு அட்வைஸ் பண்ண முடியும். ஸோ வந்து அதனால் தயவு செஞ்சு பேரண்ட்ஸ் வந்து அவங்க முன்னாடி வந்து குடிக்காதீங்க. குடிச்சிட்டு அம்மாவை போட்டு குடிச்சிட்டு ஒய்ஃபை போட்டு அடிக்கிறது, பிள்ளைகளை போட்டு அடிக்கிறது, இதனால் உங்களுக்கு வந்து என்ன லாபம் கிடைக்குதுன்னு யோசிச்சு பாருங்கள். சரிங்களா? அதாவது 4 நாள் வேலைக்கு போனாலும் 4 நாள் சம்பளம் கிடைக்கும். ஒரு குடும்பத்தை வந்து பார்த்துக்கலாம். ஒரு சுற்றுலா கூட்டிகிட்டு போங்க. உங்களுக்கு காசு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு சுற்றுலா கூட்டிகிட்டு போகலாம். ஒரு புக் ஃபேர் கூட்டிகிட்டு போகலாம். இந்த மாதிரிலாம் இருக்கலாம். எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறதுக்கு எத்தனையோ வழி இருக்குது. அதுக்கு இது வந்து குடிச்சிட்டு அழிக்கிறது, காசுக்கு வந்து குடிச்சிட்டு நீங்கள் அழிக்கிறது நல்லாவே இல்லை. இது நல்லதும் இல்லை. அதனால் யாரும் குடிக்காதீங்க. தயவு செஞ்சு யாரும் குடிக்காதீங்க. நான் இப்போ பிஎட் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அதாவது சொல்ல வர்றது என்ன, நானே ஃபீஸ் கட்டுறதுக்கு காசு இல்லாமல் இருக்கேன். போயிட்டு வந்து அது என்னது
ஒவ்வொரு மது கடைக்கும் போனால் கூட காசு நிறைய கிடைக்கும் போல். அந்தளவுக்கு வந்து விலை உயர்ந்த ட்ரிங்க்ஸ் வந்து வாங்கி குடிக்கிறாங்க, செய்கிறாங்க. அதுதான் வந்து ட்ரிங்க்ஸு சாப்பிட்டாலே உடம்புக்கு நல்லது இல்லைன்னு எத்தனையோ பேர் சொல்கிறாங்க. அதை நம்ம கேட்டால் தான் என்ன? இனிமேல் வந்து நீங்கள் வந்து குடிக்காமல் இருங்க. பிள்ளைங்களுக்கு தேவையான விஷயத்த வாங்கி கொடுங்க. ஒரு ரொட்டியாக இருக்கலாம், ஒரு பழங்களாக இருக்கலாம், எதாக இருந்தாலும் பிள்ளைங்களுக்கு ஒரு சத்துள்ள உணவாக ஒன்று வாங்கி கொடுங்க. சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கட்டும். நீங்களும் ஒரு சத்தான உணவு சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாத விஷயத்தில் காசு செலவழிக்காதீங்க. இந்த காணொளியில் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.